காலையில் இருந்தா ஏமா சோகமா இருக்கிறேன்னு கேட்டேன் ஊர்ல. இல்லை மனசு சரியில்லைங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல வைக்க புது மேட்ரு ஒண்ணுமே இல்லை. என்னது அவன் சோறு இல்லை, அடுத்த டிஃபன் இல்லை, 4 குழந்தை பட்டினி, ஆக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, உட்காந்துக்கிறா. இவன் ஸ்டேட்டஸ் புதுசாக ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? இதெல்லாம் முக்கியமே இல்லை. உனக்கு ஸ்டேட்டஸ் வச்சு தான் தீர்வேன், வச்சுக்கோ. நான் கூட வச்சு என்ன வச்சு தெரியுமா? என்ன வாழ்த்துன்னு எல்லா அன்பு உள்ளவங்களுக்கு நன்றின்னு வச்சு, மனமாத நன்றி. அவன் கெட்ட படிச்சுக்கிறான், மனமாத நன்றி வச்சு வைக்கிறீங்களா? ஆசை பசனை வைங்க, நல்ல கருத்துக்களை வைங்க, நல்ல விஷயங்களை வைங்க. அது என்ன அப்படி வந்துருச்சு, இது கையில் வந்துருச்சு. இதையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது, இதையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது. இங்கே சொல்லு பார்க்கலாம், செல்ஃபோன் இல்லாத ஒரு ஆளை கண்டுபிடிச்சு பார்த்துடலாம். வீட்டில் சாப்பாடு கூட இருக்காதுங்க, ஆனால் செல்ஃபோன் இருக்கும். செல்ஃபோன் இருக்கும். நைட்டு 12 மணிக்கு என்ன தடவுறான்? இருக்கா ₹1,00,000 இருக்கா, விட்டுற போறேன், எவனோ தூக்கிட்ட போறான், எங்கடா செல்ஃபோன்? தூக்கத்துலையும் தடவுறான், அப்படியே தடவுறான். பக்கத்தில் இருக்கா. வேறு வழி இல்லை, பிரிக்க கையில் வந்துருச்சு. நல்லதோ கெட்டதோ வந்துருச்சு, அதை பிரிக்கவே முடியாது. எதனாலும் பிரிக்கலாம், என்னையும் செல்ஃபோனையும் பிரிக்க முடியாது. இப்படி கூட ஆயிடுச்சு. இதுக்கு வேற வழி கண்டுபிடிக்க முடியல. அது யாராவது கண்டுபிடிச்சா உண்டு, அது முடியாது, முடியவே முடியாது. செல்ஃபோன் இல்லாமல் முடியுமா? 3 நாள் மாத்திரம் செல்ஃபோன் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டோம். நான் பெரிய ஆளுங்க, நம்ம அது முடியாது. சரி, உனக்கு ஆறுதல் யார்? நீ யாரை கனப்படுத்துற? நீ யாரை கர்த்தரை கனப்படுத்துங்க. எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, எவ்வளவு. யாருண்டு நாதா என்னை விசாரிக்கன்னு பாட்டு உண்டு. சரி செய்யுங்க, கேட்கணும், 4 பேர் கேட்கட்டும்.